ஸோ அவர் என்ன சொன்னாரா, வி சேகர் சார் எழுதின ஸ்கிரிப்டை எட்கர் ரைட் டைரக்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த படம் அப்படின்னாரு. நான் வந்து அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த இதெல்லாம் வருவான இல்லை, டிவியில் வருவானு குரட்டை விட்டுருப்பானே அவன், சார் வாங்க சார் எப்படி நல்லா இருக்கு சார் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே வேற ஆளுங்களாம் மாறுறாங்க. போட்டு இங்க தெரியுறா இங்க தெரியுறோன்னு என்னை ரோட்ல ஒரு மாதிரி என்ன இங்க தெரியுறா இங்க தெரியுறா ரோட்ல என்ன ஏதோ ஃபிளாஷ் மேப்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி ரைஸ் யுவர் ஹேண்ட் பயங்கர ஹிலரியஸா இருந்துச்சு. ஒரு இவங்கள மாதிரி சக்சஸ்ஃபுல்லான ஒரு யூடியூபர் இல்லை நான், ரொம்ப தோத்து போன ஒரு யூடியூபர் நான். முதல் பந்த யூடியூபுக்கு விட்டுட்டாரு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படம், அதுல ஸ்லாங்? ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இல்ல, ஐ அம் இன்ட்ரோடியூஸ்ட் டு கோயம்புத்தூர் ஸ்லாங். அவங்க தமிழே கொங்கு தமிழ் தான் வந்தவங்க, அவங்களுக்கு தமிழ்னாலே கொங்கு தமிழ் தான், வேற தமிழ்லாம் இல்ல. உங்களுடைய ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் இதோ அப்படின்ட்டாங்க. ஒரு ஆக்டரா இருக்கட்டும், அது எவ்வளவு அவங்க இரஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்வளவு சாதனை செஞ்சிருந்தாலும் சரி, மோசமா வசை வார்த்தைகளால திட்டப்படுறது இருக்குல்ல. அண்ட் எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, அவ்வளோத்தையும் வாங்கிட்டு நீ சும்மா இரு, நீ திருப்பிலாம் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 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 ஃப்ளாப்புக்கு அஃபோர்ட் பண்றது என்ன அளவுக்கு இருக்கிற ஸ்மால் டைம் ஆக்டருக்கு ரொம்ப கஷ்டம். ஹலோ குடும்பஸ்தன் டீம். ஹலோ சார், மணிகண்டன், சான்வி, வெல்கம் டு பிடி பிரைம். இப்படி வந்து ஒரு ரொமான்ஸ் ஜானர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயோ பார்க்குறோமோ, இந்த மாதிரி படங்களும் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு தோணுச்சு. ஏன்னா நான் யோசிச்சாலே பட்ஜெட் பண்ணால் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை விரலுக்கே தெரிவிக்கும் இங்கே போகுது. ஸோ இல்லை, எனக்கு இந்த கதையோட பிச்சா வந்து டைரக்டரும் இவரும் வந்து சொன்னது வந்து, வி சேகர் சாரோட படங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். அது ரொம்ப பெரிய மிஸ்ஸிங்காக இருந்ததுன்றது எனக்கு தெரியும். இப்போ அவங்க வந்து என்கிட்ட கொடுத்துருந்தாங்க, நான் வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. பட் ஆனால் அந்த சினிமாக்கள் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சம்மர் ஃபிலிம் அந்த மாதிரி வரும், ஃபுல்லாக எல்லா எங்கள் அத்தை வருவாங்க அவங்க ஊரில் இருந்து, நான் எங்கள் அத்தையோட பசங்க, நான் என் தங்கச்சி, எங்கள் அம்மா வந்து எல்லாரும் ஃபுல்லாக போய் ஃபேமிலியோடு பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு சினிமா. ஸோ இவர் டைரக்டர் என்கிட்ட சொன்னாருன்னா, நான் எப்படி வி சேகர் சாரோட ஃபேனோ, எனக்கு எட்கர் ரைட்டுன்னு ஒரு டைரக்டர் இருக்காரு, எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, வி சேகர் சார் எழுதின ஸ்கிரிப்டை எட்கர் ரைட் டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த படம் அப்படின்னாரு. நான் வந்து அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கிரிப்ட் படித்தேன். பட் பொதுவாக ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, அது ரொம்ப போரிங், மண்டேன். இன்னொரு ஒப்பீடு சொல்லுவாங்க, சீரியல் மாதிரி தானே, தினைக்கும் பார்க்கறது தானே, அதில் என்ன புதுமை இருந்துட முடியும். ஸோ அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டது தான் வந்து ஆக்சுவலாக அது பேப்பர்லேயே இருந்தது தான் எனக்கு இன்னும் பயங்கர கூடுதலான அட்ராக்ஷன். ஒரு ஃபேமிலி ஃபில்மை இப்படி ஒரு ஆக்ஷன் ஃபில்முக்கான என்ன சொல்றது, அந்த அட்ரினலின் ரஷ்ஷோட ஒரு ஃபேமிலி படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. இது எப்படி பாசிபிள், இது எப்படி சாத்தியம்னு. ஸோ அதுதான் வந்து எனக்கு கீ ஃபேக்டர். 60s 70s பாலச்சந்தர் சாரோட பீரியட், 80s and 90s வி சேகர் அவர் சாரோட பீரியட். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா இது இந்த ஒரு நியோ லிபரல் பீரியட் இருக்கு இல்லையா, இந்த பீரியடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியோட ஸ்டோரி தான். நீங்கள் யூடியூப் ஸ்பேஸில் நிறைய எழுதியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்கன்றப்போ சினிமா ரைட்டிங்கிறது எப்படி இருந்தது? நான் ரெண்டையும் வேறு வேறையே பார்க்கல. ஏன்னா ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு எனக்கு ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படின்னா, ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும். ரைட்டிங்க்குன்னு இதுதான் ரூல் அப்படின்னு ஒன்று இல்லை, மரபான ஒரு கிராமர் இருக்குது அதுக்கு. அது தொடர்ந்து எழுதி இப்போ ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் அதுவே எல்லாமா அப்படின்னா அப்படியும் இல்லை. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அது என்கேஜ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும், டல்லாக இருக்கக்கூடாது. அதுதான் க்ளீஷேவாவோ டல்லாக இல்லாமல் பார்த்துக்கிறது தான் முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். அது யூடியூபுக்கு நம்ம எழுதினாலும் சரி, சினிமாவுக்கு நம்ம எழுதினாலும் சரி. யூடியூப்லேயும் பல வகை இருக்குது, பல வகையான கண்டென்ட்ஸ் இருக்குது. நாங்கள் செஞ்சது சினிமாவுக்கான ப்ராக்டிஸ் தான். நீங்கள் எல்லா ஃபார்மேட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், யூடியூப்பும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த பீரியட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை, எனக்கு வந்து யூடியூப் வந்து அதான் நான் வந்து ஒரு இவங்கள மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூடியூபர் இல்லை நான், ரொம்ப தோத்து போன ஒரு யூடியூபர் நான். முதல் பந்த யூடியூபுக்கு விட்டுட்டாரு. ஸோ நான் வந்து சார் சொன்ன மாதிரி தான், அது வந்து ஒரு பெரிய ப்ரெஷர். ஒரு வீக்லி நீங்கள் வந்து
இப்போ சில வீக்கில் மட்டும்தான் ஏதாவது ரொம்ப எனக்கு எப்படின்னா ஏதாவது மீடியோக்கராக இருக்குனாக்கா எனக்கு அது மேலே பெரிய பற்று வர்றது இல்லை. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபார் த சேக் ஆஃப் ஷூட்டிங் இட். ஏன்னா எனக்கு நல்லா எழுதணும்னா அதுக்கு சார் மாதிரி ஒரு பெரிய பாண்டித்யம் வேணும். என்கிட்ட இல்லை அது. நான் ஏதாவது சார் நிஜமா சார் என்ன பொஸ்க்குன்னு இப்படி சொல்லி இல்லை நிஜமா நான் இதுவா எவ்வளோ உயர்வா சொல்றாலும் அது நிஜமாவே தகும் தான் அவருக்கு. ஓகேவா? அதனால் பொறுமை உரைத்தல் புலவருக்கே. ஓகேவா? இன்னொன்னு எனக்கு வந்து ஒரு ஒரு 10 எபிசோட்ஸ்க்கு மேல என்ன அது பயங்கரமா ட்ரெயின் பண்ணிடுச்சு. வேண்டாம் ஒரு லெவலுக்கு அப்புறம் இல்லை இது சரிப்பட்டு வர சொல்லிட்டு அது என்னுடைய சோம்பேறித்தனமோ என்னுடைய தொடர் முயற்சி இருந்திருந்தா ஒருவேளை அது வேற எதாவது கன்வெர்ட் ஆயிருக்கும். ஆகலை. சான்வி, உங்களுக்கு வந்து நீங்கள் பிட்டக்கத்தில் பார்த்துருக்கேன். அதில் ஒரு ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, அப்புறம் கொஞ்சம் அந்த கேரக்டர் மாறுற மாதிரி ஒரு ட்ராவல் இருந்தது. ஸோ இந்த கதை பொறுத்த வரைக்கும் அதேதான் அந்த சென்ஸ் ட்ரெஜெக்டரியா. ஓகே, நீங்கள் ட்ரெஜெக்டரியா இந்த படத்தில் அதே ஆலோசிச்சு எல்லா பெட்டாலமே இந்த கேரக்டர் என்னன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஜஸ்ட் நியூலி வெட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் எனக்கு சொன்னாங்க என்னன்னா நியூலி இப்போது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் லைஃப் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும், இட் இஸ் நாட் த சேம் ஃபார் அ உமன் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவு இட் ஃபீல்ஸ்ல. ஸோ வைல் ஐ வாஸ் ஷூட்டிங் அண்ட் இப்போது when I heard the story, series of events in the story made me understand more so than just listening. இப்போ ஷூட்டிங் பண்ணும்போது when I was நடிக்கும் போதும் அப்போ I understood how a woman has so many aspects in a family apart from her personal life. ஏன்னா இப்போ I have a dream in the படத்தில் என்னன்னா I want to become an officer, IAS officer. அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் just to study, just to prepare for it. அது இல்லாமல் there's a family that I just newly got into. Then I have to also make sure that I'm comfortable in the veetla, with my mother-in-law or my husband. I'm completely financially dependent on my husband, that he takes care of the house. So there's several things that in the character has gone through. Those things I have learned, sir, while shooting. So like you said, the trajectory of her character also, I think it happens to every human, every woman also in the house. Like we all go through so much in just one day, no? So even my character in the film, she's happily married into a family, but it is not really happy. அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும், and that to overcome those more problems come. Middle class is only like that. They finish one problem, another problem comes in. So I think like that, her arc in the film also is completely parallel to in the situation what is happening. So I think that's how any character is, like they always have an arc, just like our lives, sir, in reality. ஸ்லாங் பற்றி சொல்லுங்கள். இப்போ கோயம்புத்தூர் ஸ்லாங்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அது எப்படி? இது புதுசாக ஏதாவது ஒரு வட்டார வழக்கில் பேசணுங்கிறதுக்காக வேண்டி இந்த சினிமா எடுக்கல. சின்ஸ் இந்த கதையே வந்து கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் நடக்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்மால் டவுனில் இருக்கிற ஒரு ஃபேமிலியை பற்றின கதை. அண்ட் ஹியூமர் வந்து லைக் இப்போ மெட்ராஸ் ஓடைய ஹியூமர் இருக்குல்ல, என்டையராக அவங்க இப்போ அந்த ஜோக் வந்து நீங்கள் சவுத்தில் போய் சொன்னீங்கன்னா ஒர்க் ஆகுறதுக்கான இப்போ எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ளேயே ஒரு அந்த ஹியூமர் வந்து வேற ஒருத்தங்க கிட்ட அதை அப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாதுல்ல. நான் அதை வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபேக்டராக பார்க்குறேன். அது எவ்வளோ யூனிவர்சலோ அதே அளவுக்கு அது வந்து என்ன சொல்றது அந்த அந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது. ஸோ நான் வந்து கோயம்புத்தூரில் இவங்க இப்போ சார்லாம் வந்து போகிற போக்கில் அந்த அவரை அனாலஜியை ஜாஸ்தி அவ்வளோ சூப்பரான அனாலஜியெல்லாம் சொல்லிப்பா அன்றைக்கி ஒரு பொருள் அங்கே கிடக்கு, அதை யாருமே அதை எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டே இருந்த 2-3 நாளாக சொன்னாரு, யாருமே எடுக்கல. அது என்னடா ஓம வளர்த்தின செங்கல் மாதிரி அங்கேயே கிடக்கு 3 நாள் அப்படிம்பாரு. அதுவாக இருக்கட்டும். அப்புறம் அன்னைக்கு ஒரு பையன் சொன்னா எனக்கு கால் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நொண்டிட்டு வந்தான். ஏன்டா அப்படி எப்படிடா அப்படின்னாரு. ஆனால் சும்மா உடஞ்சிச்சுன்னு
ஏன்னா சும்மா எப்படா உடையும் அப்படின்னாப்புல, ஆனால் நின்றுட்டே இருந்த உடஞ்சி போச்சு அப்படின்னா. ஏன்னா டீல முக்கின மேரி பிஸ்கெட்டடா இது அப்படியே உடையிறதுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இது இந்த மாதிரியான அனாலஜிஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து முக்கியமாக கோயம்புத்தூர்ல வந்து நாங்கள் ஷூட்டிங் பண்ற எல்லா ஏரியாலையும் நாங்கள் பிக் பண்ணிட்டு இருந்தது. ப்ளஸ் ஜென்ரலாகவே அது கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லும்போது நான் அது என்னது அது ஏன் வந்து அவங்களுக்கு மட்டும் அப்படி ஹியூமர்ல தனி வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா, ஆக்சுவலாக அவங்க பேச்சு வழக்கிலேயே அதை பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்றாங்க. இந்த விஜய் இதெல்லாம் வருவானு இல்லை, டிவியில் வருவானு குரட்டை விட்டுருப்பானே அவன், சார் வாங்க சார் எப்படி நல்லா இருக்கு சார் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே வேற ஆளுங்களாம் மாறுறாங்க. இந்த ஸ்லாங் பொறுத்த வரைக்கும் நீங்க ரசிச்ச கமல் மொமெண்ட் அது மாதிரி இருக்கா? அந்த என்டையர் ஃபில்மே சொல்றேன், என்டையர் ஃபில்மே வந்து நாங்க சாரும் சரி ராஜேஷும் சொல்லி என்னை பயங்கரமா வார்ன் பண்ணுவாங்க. நீங்க வந்து நான் அதுல தான் ரொம்ப காஷியஸா இருந்தேன். நான் அந்த படத்தோடைய சாயல்ல வந்து எதுவும் பேசிடக்கூடாது. சதிரில் ஆமாம் சதிரில் சாயல்ல எதுவும் பேசிடக்கூடாது. அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை என் மைண்ட்ல இருந்து என் தலைக்குள்ள இருந்து அதை எடுத்து வெளியில வைக்கிறதுக்கு தான் ரொம்ப கழட்டி வைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் தென் அதுக்கு தான் இவங்க முக்கியமாக நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் தமிழோ ஜென்சனோ இவங்கெல்லாம் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க, இதை எப்படி பேசணும் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு வந்து தமிழ் தெரிஞ்ச எனக்கே அது ரொம்ப கஷ்டம்னா, தமிழ் தெரியாத ஒருத்தவங்க டைரக்டா கொங்கு தமிழ் பேசுன ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா நமக்கு யோசிப்பாங்க. கோவை நகரத்துல நம்ம வழக்கமா கொங்கு ரீஜன்ல இருந்து வந்த சினிமான்னு நம்ம பார்த்த ஒரு கொங்கு தமிழ் இருக்குல்ல என்றா சொல்லி போட்டு அந்த லெவல்ல எல்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. பல பேர் ரொம்ப ஃபிளாட்டான தமிழ் தான் பேசுறாங்க. என்ன சொல்றேன்னா, தி எஃபெக்ட் இஸ் சோ சட்டில் பட் இட்ஸ் தேர். எஸ், அதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமாயி போச்சு. ஓகேங்களா, இப்ப நம்ம முன்னாடி மாதிரி வந்து அவ்வளவு ஓப்பனா இருந்தா கூட பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு வந்து ராஜேஷ் எப்படின்னா அவ்வளவு பர்டிகுலரா அப்படி வேணாம், அது வந்து படத்துல பேசுற மாதிரி இருக்குன்னு. இதுவும் படம் தானே, என்ன சொல்றேன்னா இல்ல அப்படி படத்துல பேசுற மாதிரி பேசாதீங்க, நம்ம நார்மலா பேசுற மாதிரி பேசு. எனக்கு நான் மெட்ராஸ் அடையாறுல போகிறதா எனக்கு மெட்ராஸ் தமிழ் தான் வரும். அப்புறம் அவரு என்ன ஷேப் பண்ணாரு டப்பிங்ல, இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் நாங்க வந்து ஒரு சேஸ் சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருந்தோம், ஓடிக்கிட்டே இருந்தோம் கண்டினியூஸா. அப்ப ஓடிட்டே இருந்தோம்னா எனக்கு காலையில இருந்து ஓடிட்டு இருக்கானுங்க. ஆமா பாவம் பணத்தை வச்சுட்டு அவனுங்க எந்த ஓடட்டு அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து பிக் பண்ணதே வந்து இப்போ சாரு அப்புறம் நக்கலைட்ஸ் உடைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ஆல்சோ கோயம்புத்தூர்ல வந்து எனக்கு வந்து லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் கோயம்புத்தூரை நடந்தே கிடந்தேன். கிட்டத்தட்ட படம் பூரா வந்து தண்டி யாத்திரை மாதிரி நானும் சிட்டின்னு முடிவு பண்ணிட்டோம், அர்பன் ஸ்டோரின்னு முடிவு பண்ணிட்டோம். அது டைனமிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அர்பன் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள 4 ரூம்குள்ளேயே மாறி பிளாக் பண்ணி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இல்லை. ஒரு ஒர்க்கிங் மேன், ஒர்க்கிங் பீப்புள் எங்கே எடுத்தாலும் காலையில் 6 மணி ஆச்சுன்னா வெளியே வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு மேலே துப்புரவு தொழிலாளர்கள் கையில் ஒப்படைச்சிட்டு வந்துடுவாங்க நகரத்தை. இவங்க விடிஞ்சு இவங்க வர்ற வரைக்கும் அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போது இந்த உழைக்கும் மக்கள் இருக்காங்களே, எங்கே திரும்பினாலும் அவங்க தான் இருக்காங்க. அப்போது நம்ம ப்ரோட்டகனிஸ்டும் அவங்கள ஒருத்தர். ஸோ தேர் ஷுட் பி ஆல்வேஸ் பீப்புள் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா, நாங்கள் ஷூட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கூட்டத்தில் எங்கே மணிகண்டன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவரை கொண்டு போய் கும்பலுக்குள்ள கரைச்சு, ஏன்னா அது என்னங்க ஃபோக்கஸ் வைக்கலாம் ஆள் எங்கப்பா அப்படின்னு ஒப்பனக்கார வீதியில என்னை கொண்டு போய் நிறுத்திட்டு கேமரா வேற எங்கேயோ ஒரு 3 மாடி பில்டிங்க்கு மேல கேமரா வச்சிட்டாங்க. அவரு குழம்புறாப்புல கேமராமேன், இங்க தானங்க இருந்தாப்புல பாருங்க போயிட்டாரு. ஏன்னா அவ்வளவு கூட்டம், எங்க போயிட்டாருங்க காணுங்க அப்படின்னாக்கா எனக்கு எங்க போன்ல வந்து எப்ப வாக்கில எப்ப ஆக்ஷன் சொல்லுவாங்க நான் வெயிட் பண்ணிருக்கேன். இப்போ அவங்களுக்கும் ஃபோக்கஸ் எங்கேயாவது இருக்கீங்களா அப்படின்னு சொன்னாக்கா நான் கை தூக்குனா எல்லாரும் பார்த்துருவாங்க வேற. சரி என்ன பண்றதுன்னு அப்புறம் மாஸ்கெல்லாம் போட்டு இங்க தெரியுறேன்னு என்னை ரோட்ல ஒரு மாதிரி என்ன இங்க தெரியுறா ரோட்ல இருந்தா ஏதோ பிளாஷ் மேப்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படி பயங்கர ஹிலரியஸா இருந்தது ஷூட் பண்ண. 2 விஷயம் நடக்கும். இவருக்கு உண்மையிலே பெரிய சேலஞ்ச் என்னன்னா, முதல்ல பனிக்காலத்துல தொடங்கணும், அப்புறம் ஒரு சின்ன ஷெட்யூல் பிரேக் கொடுத்துட்டு சம்மர்ல அடுத்தது. அதாவது பனியில உரைய வச்சு பொன்னிறமா இவரை வறுத்து. பிரச்சனை என்னன்னா, பல பேர் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு பாசர் அப்படியே இப்படி போறவன் இப்படி பார்த்துட்டான்னா அந்த ஷார்ட் யூஸ் பண்ண முடியாது, திரும்ப எடுக்கணும். ஆனா ரோட்ல தான் அங்கேயே தான் எடுக்கணும், திரும்பவும் வந்துட்டே தானே இருக்க போறாங்க.
அது பெரிய சேலஞ்ச் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. லுங்கியை கட்டிட்டு கையில் கட்டப்பையோட போகும்போது மணிகண்டனா இருக்க வாய்ப்பாயிடு, கட்டப்பையை தூக்கிட்டு அவர் எங்கே இங்கே இந்த ரோட்டில் வர போகிறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி தப்பிச்ச தருணங்களும் உண்டு. ஒரு விஷயம் கோயம்புத்தூரில் இருக்குது. இப்போ ரேஸ் கோர்ஸ் ஏரியாவுக்குள்ளே போனோன்னா ரோடும் இருக்கும், வாக்கர்ஸ் ட்ராக்கும் இருக்கும். சைமல்டேனியஸாக உழைக்கிறவனும் போயிட்டுருப்பான், இவங்க வாக்கிங் போகிறவங்களும் போயிட்டுருப்பாங்க. இப்போ அந்த இதில் நடுவில் நின்று பார்த்தோன்னா இவன் உழைக்கிறதுக்காக ஓடுறான், வாழ்கிறதுக்காக ஓடுறான். இவன் ஓட்டினா தான் வாழவே முடியும். செத்துடக்கூடாதுங்கிறது. ஸோ இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்துட்டுருக்குல்ல. நடுவில் நின்று பார்க்குறவன் தான் நவீன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படம், அதில் ஸ்லாங்கு? சார் அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இல்லை. ஐ எம் இன்ட்ரடியூஸ் டு கோயம்புத்தூர் ஸ்லாங். அவங்க தமிழே கொங்கு தமிழ் தான் வந்தவங்க. அவங்களுக்கு தமிழ்னாலே கொங்கு தமிழ் தான், வேற தமிழ்லாம் இல்லை. உங்களுடைய ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் இதோ அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலி அது கொஞ்சம் டைம் கழிச்சு இப்போ ஐ யூஸ் டு யூஸ் வேர்ட்ஸ் லைக் சார் எனக்கு சங்கடமா இருக்கு சார். தென் சார் டெல் மீ, ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம் டிஃபரன்ஸ் என்ன சார் இப்போ வேற தமிழ் வேற ஸ்லாங்ஸ்ல. ஸோ யூஸ் டு டெல் மீ சார், ஐ யூஸ் டு பக் ஹிம் அ லாட். டிஃபரன்ஸ் சொல்லுங்க சார், டிஃபரன்ஸ். ஆனால் அவங்க சொல்கிற அளவுக்கு அவங்க ஆக்டிங்கில் அந்த ஸ்ட்ரகிளே தெரியாது. ஆமாம், அவ்வளோ நேச்சுரலாக. ஏன்னா தமிழில் நடிக்கிற, நம்ம மொழி தெரிஞ்சு நடிக்கிறவங்களுக்கு டயலாகை பிடிச்சிக்க சொன்னால் எக்ஸ்பிரஷனை விட்டுருவாங்க. எக்ஸ்பிரஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா டயலாகை மறந்துடுவாங்க. ஆனால் ரெண்டுலேயும் அப்படி ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இருந்தது. ஆமாம். அண்ட் சான்வி பொறுத்த வரைக்கும்ல, டயலாக்ஸ் வாங்கிட்டு அண்ட் தென் டயலாகோட மீனிங்கை ஃபுல்லாக எழுதி வச்சுக்குவாங்க. இது ஏன் அப்படி சொல்லணும், அண்ட் இது எப்படி சொல்லணும்னு சொல்லுங்கள், எப்படி எங்கே பாசஸ் வேணும், இது எப்படி சொல்லணும்னு சொல்லுங்கள். ஸோ அது வந்து அவங்கக்கிட்ட. அண்ட் அதை இப்போ தெலுங்குல அந்த ப்ராசஸ் வந்து அந்த எக்ஸ்பிரஷனோட ஒர்க் ஆகாது, ஓகேங்களா. தமிழுக்கு வந்து டோட்டலாக வேறையாக இருக்கும். இவங்க எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரில. என் ஃப்ரெண்டு வந்து தெலுங்குல படம் பார்த்தான். அவன் தெலுங்கு ரைட்டரு. அவன் படம் பார்த்துட்டு அந்த பொண்ணு ஹைதராபாத்ல உங்க ஊர்ரா அப்படின்னு. என்னடா சொல்ற அப்படின்னா, இது அவன் சொன்னான் நான் தமிழ் பொண்ணுல நினைச்சேன் அப்படின்னா. இதுதான் ஆக்சுவலாக அவங்களுக்கு கிடைச்ச, அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் எதுக்காக அவ்வளோ எஃபர்ட்னா, இது நேச்சுரலாக வரணுங்கிறதுக்காக அவ்வளோ எஃபர்ட். அண்ட் அது பிரில்லியண்டாக சக்சீட் பண்ணாங்க. மணிகிட்ட வந்து எப்படி கதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்க சொல்ல போகிறோம். கடவுளே, தொழில் ரகசியத்தை சொல்லிடாதீங்க ஐயாச்சாமி. உங்கள் கதைகள் பார்த்தோம்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ரோல்ஸ் எல்லாமே லவ்வரோ நம்ம குட் நைட்டோ, ஸோ அது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அதை நான் அந்த கேரக்டராக இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி பண்ணுறீங்க. அது எப்படி நடக்குது? நான் அந்த கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு இப்போ என்ன சொல்ற, அது வந்து ஒரு ஸ்டாருக்கு மட்டுமே பாசிபிள், ஓகேங்களா. இப்போ விஜய் சார் பண்ணுறாருன்னா, விஜய் சார் அவரோட இமேஜ் தான் மேமுத்தா முன்னாடி நிற்கும் அண்ட் ஃபாலோஸ் த கேரக்டர். ஏன்னா அது அவரோட ஆடியன்ஸ் வந்து நம்ம அப்படி தான் பர்சீவ் பண்ணிப்பாங்க. அந்த இது ரஜினி சார் பண்ணாங்கன்னா அது ரஜினி சார், ஓகே. இப்போ எனக்கு வந்து அப்படியான பாசிபிலிட்டி இல்லை. இப்போ நான்றது என்னோட இமேஜாக வந்து பெருசாக யாருக்கும் மணி அந்த படத்தில் அப்படின்லாம் அது ஒரு கேரக்டர், அவ்வளோதான். ஸோ அது எனக்கு ஈஸியாக, ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார்டம் வச்சுருந்தீங்கன்னா தான் அதை கேரக்டராக மாற்றுறதுக்கு கஷ்டப்படணும். எனக்கு அப்படி ஒரு இமேஜ் கிடையாது. அதனால் என்னால் ஃபிட்டின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. மற்றபடி நான் அங்கே போய் நடித்த அப்படிங்கிற எனக்கு துறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நான் போயிட்டு என்னுடைய சட்டையில் கொஞ்சம் இங்கே பிடிச்சிருக்குங்க, கொஞ்சம் அந்த மினிமல் அட்ஜஸ்ட்மெண்ட்டே போதும் எனக்கு. ஆர்டிஸ்ட்ல ஒரு ஹனிமூன் பீரியட்ல இருக்காரு. இன்னொன்று கேள்விப்பட்டது என்னன்னா, உங்களை அந்த கதையை சொல்லி உங்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இப்போ நான் வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு அவங்க என்ன வேலை செய்யணுங்கிறதுக்கான அதை தேர்வு செய்யறதுக்கான உரிமை இருக்கு, ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து என் கெரியருடைய ஒரு பார்ட்டை ஒரு டைரக்டருக்கு தரப்போறேன்னா அது என்னோட லைஃப்ல மிக முக்கியமான ஒன்று. எனக்கு ஒர்க் ஆகலைன்னா அட்லீஸ்ட் அதையாவது சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தட்ஸ் த என்ன சொல்றது, இப்போ நீங்கள் போயிட்டு கடையில் நிறைய சட்டை இருக்கும்போது என்னங்க உங்களுக்கு இந்த சட்டையை கொடுத்து திருப்தியே பண்ண முடியல, சட்டையே போட மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியல. ஒரு கடைக்காரர் உங்ககிட்ட சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல. அப்படிதான் எனக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிறது தான். நான் இன்னொன்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்டாக இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். சில நடிகர்கள்லாம் வந்து
இன்டர்வியூஸ்லேயோ இல்லை எதுலேயோ எனக்கு அந்த படம் ஸ்டார்டிங்லேயே அது சரியாக இல்லைன்னு தோணுச்சு, பட் ஒத்துக்கிட்டோம் நான் நடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்க அப்படி இருந்திருக்க கூடாதுல்ல. நம்ம ஒரு சினிமா இன்னைக்கு தேதிக்கு ஒரு சினிமா பண்ணுறது வந்து ஒரு ஃபேக்டர்னால நடக்காது, ஓகேவா? 1000 ஃபேக்டர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சினிமாவை நம்ம எடுத்துக்க முடியும். கதை நல்லா இருக்கும், ஓகே, அண்ட் டெக்னீஷியன் சரியாக இருக்கணும், ப்ரொடக்ஷன் சரியாக சேர்த்துருவாங்களா, இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்னும் இது எல்லாத்தையும் தாண்டியும் ஒரு சினிமா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகம் தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது என்ன சொல்கிறது, நம்ம வந்து நம்மளுக்கும் ஆடியன்ஸ்க்கும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு உறவு இருக்கு இல்லையா? நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சினிமான்னு ஒரு கிரெடிபிலிட்டியை கொண்டு வரோம் இல்லையா? அதுக்கு நம்ம ஹானஸ்டாக இருக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் முன்னாடி ஏதோ இன்டர்வியூவில் சொன்னப்போ ஒரு படம் ஃப்ளாப் ஆகுறது இல்லை சரியாக போகாமல் இருக்கிறது வந்து எனக்கு அது பெரிய காஸ்ட்லி மிஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் நான் இப்போ அதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸே வந்து உனக்கு தெரியுமா, உனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தான் தெரியும். எனக்கு தான் தெரியும். அவங்க அவுட் சைடராக இருந்து ஒரு கமெண்ட்டை போடணும்னு போடுறாங்க. என்ன ஐடியானா, நம்மளுக்கு வந்து ரொம்ப லேமாக சின்ன எக்ஸ்கியூஸாக எனக்கு நீ யாரும் இல்லை, சினிமா பேக்ட்ராப் இல்லை, அதை நான் சொல்ல விரும்பல. அது மட்டும் காரணம் இல்லை. பட் ஐடியா என்னன்னா, திருப்பி உங்களை இப்போ ஒரு சினிமா ஃப்ளாப்னு வச்சிங்களேன், இன்னைக்கு ரொம்ப கிரேவ் எரர் மாதிரி பார்க்குறாங்க. அதை எவ்வளோ தைரியம் தான் நீ ஃப்ளாப் ஆகலாம், அண்ட் அது ஒரு சினிமா பட ஃபெயிலியர் தானே. பட் ஆனால் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ஃபிலிம் வந்து ஃப்ளாப் ஆனது மூலமாக ஒரு ஆக்டருக்கு அவ்வளோ ஹேட்ரட் வந்து குவியுது. எனக்கு அவ்வளோ அஃப்கோர்ஸ் நான் அவ்வளோ பெரிய இது இல்லை, பட் ஆனால் ஒரு ஹேட்ரட் எப்படியோ ஏதாவது ஒரு வெஸ்டர்ன் குரூப் மூலமாகவோ இன்டர்நெட் மூலமாகவோ அவ்வளோ ஹேட்ரட் வருது. அண்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் சொல்லுவாங்கங்க, நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்கன்னு. த பிரைமரி குவாலிட்டி ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் இஸ் சென்சிட்டிவிட்டி. ஆனால் நம்மளுக்கு இங்கே சினிமாவில் கற்பிக்கப்படுறது என்னன்னா, நீங்கள் சென்சிட்டிவாக இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது, டீசென்சிட்டைஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முரணை எப்படி இப்போ அதுதான் சர்வைவல் ஸ்கில்னு சொல்லி கொடுக்கப்படுது, ஓகேவா? அண்ட் அதீதமாக ஹேட்ரடை த்ரோ பண்ணுறது இருக்குல்ல. இப்போ நாங்கள் பேசியிருந்த போது இப்போ ஜென்ரலாக இன்னைக்கு அந்த ஹேட்ரடை கொண்டாடுறதுமே பயங்கர எல்லாரும் இப்போ நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடங்கள்லையோ உங்கள் ஃப்ரெண்ட் சும்மா எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது நாள் பூரா அன்னைக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனால் அவ்வளோ வசவு சொற்கள் இன்னைக்கு இன்டர்நெட்டை திறந்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டராக இருக்கட்டும், அது எவ்வளோ அவங்க இரஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்வளோ சாதனை செஞ்சிருந்தாலும் சரி, மோசமாக வசை வார்த்தைகளால் திட்டப்படுறது இருக்குல்ல. அண்ட் எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, அவ்வளோத்தையும் வாங்கிட்டு நீ சும்மா இரு, நீ திருப்பிலாம் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ காரணமும் இருக்குதா, ஓகேங்களா? இன்னைக்கு அதனால எடுத்த கவுத்தன்றதுக்கான முடிவு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 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 ஃப்ளாப்புக்கு அஃபோர்ட் பண்ணுறது என்ன அளவுக்கு இருக்கிற ஸ்மால் டைம் ஆக்டருக்கு ரொம்ப கஷ்டம். குட் நைட் வந்தப்போ பலருக்கும் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக இதாகிடுச்சு. அதுவே லவ்வர் வந்தப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இது கூட நடந்திருக்கு. ஸோ இதை எப்படி இல்லை, அது நம்ம மேலே இருக்க மிஸ்டேக் தான். நம்ம இன்னும் சரியாக வேலை செஞ்சுருக்கணும், நம்ம இன்னும் கிளியராக கன்வே பண்ணியிருக்கணும். அது நம்ம மேலே இருக்க மிஸ்டேக் தான். நம்ம இன்னும் ஏன்னா இப்போ அதான் சொல்கிறேனே, வளர்கிற சமயங்களில் இப்படியான சினிமாக்களை எடுக்க போகும்போது நாங்கள் ரொம்ப காஷியஸாக தான் இருந்தோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் அப்படி இருந்துமே இப்போ நீங்கள் வந்து இப்போ க்ரௌட் விஸ்டம் வந்து நம்மளுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குதுல்ல. நீங்கள் எங்கள் க்ரூவில் இருந்த எங்கள் ப்ரொடியூசரை இவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட முடியும். பட் ஒரு ஹாலில் ஃபுல் ஹவுஸில் இருக்கிற 500 பேரை வந்து ஒரே சமயத்தில் ஏமாற்றிட முடியாது. ஸோ அவங்க வந்து கற்றுக் கொடுக்குற படிப்பினை வந்து எங்களுக்கு அப்படி இருக்கா, ஏன்னா அவ்வளோ நாள் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணியுமே எங்களுக்கு அது ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ அப்படியான படிப்பினைகளை எடுத்துகிட்டு அடுத்தடுத்த சினிமாக்களில் அப்ளை பண்ணணும். அதுதான் நான் வந்து செய்கிற ரொம்ப நேர்மையான கைமாறாக இருக்க முடியும். மணியை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் இல்லைன்னா அவங்க கேள்விப்படுற விஷயங்களை என்கிட்ட சொல்லும் போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னென்னா ரொம்ப டிசிப்ளினாக இருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே நிறைய ஆர்டிஸ்ட்ட அது பேசிக்காகவே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை சொல்லி உங்களை பாராட்டும் போது எப்படி இருக்கு? எனக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல். இப்போ நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அதையுமே என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து இதையுமே நான் வந்து நான் கிரவுண்டடாக இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக சொல்லலை. எனக்கு வந்து எனக்கு இருக்கிற சோம்பேறித்தனமாக இருக்கட்டும், மற்ற எனக்கு இருக்கிற குறைகள் எனக்கு தான் தெரியும்.
நான் வந்து எங்க பெட்டர் ஆக்டரா நிரூபிக்கிறேன்னா இது எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி கவர் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேனே தவிர்த்து எனக்கு இருக்கிற குறைகள் எனக்கு தான். நான் கத்தனையும் நடிப்பா கோபால். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்றது, இன்னும் பெட்டரான வெர்ஷனா மாறுறதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். மற்றபடி ரொம்ப மிலிட்டரி டிசிப்ளினான ஒரு ஆள்லாம் நான் கிடையாது. பட் அப்படி ஆகணும் அப்படிங்கிறது ட்ரை வேண்டாம், அவ்வளவும் போகக்கூடாது. இல்ல வாத்தியார். ப்ரெஸ் மீட்டில் ராஜேஸ்வர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, எனக்கும் மணிக்கும் வந்து நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, பட் அது வந்து அந்த படத்தோட பெட்டர்மெண்ட்டுக்கான சண்டையாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது. இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, குட் நைட் 23, லவ்வர் 24, 25ல குடும்பஸ்தன். ஸோ நீங்கள் வந்து அந்த படத்துக்கு அவ்வளோ கேர் போடுறதுனால தான் அந்த அப்படி மட்டும் இல்லை. இப்போதான் நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு படம் பண்றதுன்றது இல்லை, ஒரு படம் ஒர்க் பண்றது, அதை என்ன சொல்ற அசம்பிள் பண்ணி ஒர்க் பண்ற அந்த என்ன சொல்றது, இந்த வாழ்க்கையே புதுசு எனக்கு. ரொம்ப டக்குன்னு பண்றதுக்கான என்ன சொல்றது வசதி வாய்ப்புகளோ அதை பத்தின அதிக அறிவோ எனக்கு கிடையாது. பேக்எண்ட்ல ஸ்கிரிப்ட் எழுதுறது அதெல்லாம் கூட கொஞ்சம் அறிவு இருக்கு, வேலை செஞ்சிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த அசம்பிளிங்கு ப்ளஸ் ஒரு படத்தை வந்து எப்படி ஷூட்டுக்கு கொண்டு போறது, ஃப்ளோருக்கு கொண்டு போறது, அண்ட் தென் போஸ்ட் முடிச்சு அவுட்டா எப்படி கொண்டு வர்றது, இதை பத்தின இப்பதான் ட்ரைனிங் இருக்கு. அண்ட் ரிகார்டிங் சண்டை இருக்குல்ல, சண்டைனா நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளவு தைரியம் தான் அந்த மாதிரி கிடையாது. லைக் அது வந்து அந்த ஆர்குமெண்ட் வந்து எங்களை பயங்கரமா இன்னும் பெட்டரான ஸ்பேஸ் நோக்கி தான் வந்து எங்களை தள்ளி இருக்கு. நான் அடுத்த படம் ஒர்க் பண்றேன், அந்த டைரக்டரும் அப்படிதான். அவர் என்கிட்ட சொல்லுவாரு, ஏங்க எனக்கு புரியலங்க, என் பொண்டாட்டி வந்து என்னை பயங்கரமா திட்டுறாங்க, நீங்க அதுக்கு அந்த ஆள் கூட இருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு சொல்றேன். இப்ப ராஜேஷுமே இந்த டைலாக் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, நான் ஒர்க் பண்ண 4 டைரக்டர்ஸுமே இவங்க எல்லாருமே இதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சும்மா ஒரு ஒரு ஐடியா இருக்கு, அதை சொல்லாம சரி அது நம்ம வேலை இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல, நான் சொல்றேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்றத அட்லீஸ்ட் என் மைண்ட்ல ஓடுறத சொல்லியா கன்வேயாவது பண்ணோம்ல. இன்னொன்று, நீங்க ஷூட்டிங்க்கு முன்னாடி தான் இது எல்லாமே பேச முடியும், அதுக்கப்புறம் நீங்க பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ என்னென்ன பேசணுமோ அங்கேயே பேசணும்னு சொல்றோம். குட் ஆர் பேட் நீங்க அதை பேசணும். லாஸ்டா எனக்கு வந்து நிறைய எழுதும் சரிதம் ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு உங்களோடது. டிரெக்ஷன் பத்தின விஷயங்கள் எனக்கு சத்தியமா தெரியல, பட் பண்ணணும், முடிச்சுட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு பண்ணணும். மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் விட்டாங்கன்னா இவர் டைரக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.